மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான செய்தியை தான் தற்பொழுது நாம் விரிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் தொலைபேசி வாயிலாக பேசியிருக்கிறார்கள். சில நிமிடங்களுக்கு முன்பாகவே இந்த செய்தி வெளியாகி இருந்தாலும் கூட மிக குறிப்பாக இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் இந்திய பிரதமரும் அமெரிக்க அதிபரும் தொலைபேசி வாயிலாக பேசியிருக்கிறார்கள். முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கிறது. ஸ்டே டியூன்ட் என்று மட்டும் அவர் குறிப்பிட்டிருந்தார். பொதுவாக தூதர்கள் இப்படி ஸ்டே டியூன்ட் இந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்த மாட்டார்கள். ஆனால் அவர் அப்படி ஸ்டே டியூன்ட் என்று சொல்லப்பட்டதன் மூலமாக ஏதோ மிக முக்கியமான விஷயத்தை இரு நாட்டு தலைவர்களும் விவாதித்திருக்கிறார்கள் என்பதை பெரும்பாலானவர்கள் ஊகமாக அவர் கவனித்து வந்தார்கள். ஊடகங்களும் அதை பேசி வந்த நிலையில் தற்பொழுது என்ன பேசப்பட்டது என்பது குறித்து அமெரிக்க அதிபர் ட்ரம்பே அதிகாரப்பூர்வமாக கூறியிருக்கின்றார். ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவில் மிக முக்கியமாக பிரதமர் நரேந்திர மோடி மீதான நட்பு மற்றும் மரியாதை காரணமாக அவரது கோரிக்கையின்படியும் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையில் மிக முக்கியமான ஒரு புதிய ஒப்பந்தம் வரவிருக்கிறது. அதை நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையில் வர்த்தகம் சார்ந்த மிகப்பெரிய சர்ச்சை என்பது இருந்து வருகின்றது. குறிப்பாக ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெயை வாங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இந்தியா தொடர்ந்து எண்ணெய் வாங்குவதனால்தான் உக்ரைனுக்கு எதிரான போரை ரஷ்யா தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. எனவே ரஷ்யாவுக்கு புத்தி புகட்ட வேண்டும் என்றாலும் உலக அமைதியை மேம்படுத்த வேண்டும் என்றாலும் உடனடியாக இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்குவதை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறி வந்தார். ஆனால் தொடர்ச்சியாக இந்தியா பல ஆண்டுகளாக கடைபிடித்து வரும் வெளியுறவு கொள்கையின் அடிப்படையில் ரஷ்யாவிடமிருந்து தொடர்ச்சியாக கச்சா எண்ணெய் என்பது வாங்கப்பட்டு வந்தது. இதனை அடுத்து இந்தியாவிற்கு எதிராக பல்வேறு பொருட்களுக்கு 100% வரி என்பது விதிக்கப்படும் என்று சொன்னதோடு மட்டுமில்லாமல் அதை அவர் செய்தும் வந்தார். ஆனாலும் கூட அமெரிக்காவின் அந்த அடாவடித்தனத்திற்கு அடிபணியாமல் தொடர்ச்சியாக இந்திய அரசு ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்கி வந்தார்கள். இன்னொரு பக்கம் சீனா, ரஷ்யா மற்றும் இந்தியா என்று முத்தரப்பு உறவுகளை மேம்படுத்தக்கூடிய வேலைகள் என்பதும் செய்யப்பட்டு வந்தது. இன்னொரு பக்கம் பிரிக்ஸ் உச்சி நாடுகளிடம் டாலருக்கு எதிரான புதிய ஒரு ரூபாயை, புதிய ஒரு நாணயத்தை கொண்டு வருவதற்கான வேலைகள் எல்லாம் செய்யப்பட்டு வந்தது. சில தினங்களுக்கு முன்பாக இதனுடைய அனைத்திற்கும் முத்தாய்ப்பாய் தான் பிரிட்டன் பிரதமர் சீன அதிபரை நேரடியாக சந்தித்திருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு பிறகு பிரிட்டன் பிரதமர் சீனாவிற்கு நேரில் சென்று சீன அதிபரை சந்திப்பது அதுதான் முதல் முறையாக இருந்தது. எனவே ஒட்டுமொத்த உலகளாவிய நாடுகளும் அமெரிக்காவுக்கு எதிராக திரும்புகிறார்களோ என்ற ஒரு சந்தேகம் எழுந்து வந்த சூழலிலும் சீனாவின் கரங்கள் வலுப்பெற்று வரக்கூடிய சூழலிலும் உலக அளவில் பொருளாதார மந்த நிலை இருந்தாலும் கூட ஆசியாவில் குறிப்பாக இந்தியாவின் பொருளாதாரம் ஸ்திரத்தன்மையுடன் இருப்பது போன்றவை எல்லாம் அமெரிக்காவுக்கு சற்று அச்சத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாகவும் இருந்து வந்தது. அதே போல ஐரோப்பிய யூனியனுடனான சில தினங்களுக்கு முன்பான இந்தியாவின் மிக முக்கியமான அந்த ஒப்பந்தம் என்பது மிக முக்கியமானதாக இருந்தது. கிட்டத்தட்ட நல்லுறவு ஒப்பந்தங்களின் தாய் என்று அதனை பிரதமர் நரேந்திர மோடி அழைத்திருந்தார். அந்த வகையில் ஐரோப்பிய பொருட்களுக்கு இந்தியாவில் இறக்குமதி வரியில் நிறைய தளர்வுகள், இந்திய பொருட்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் பொழுது அதற்கான வரி சலுகைகள் என்று ஏராளமான முக்கிய விஷயங்கள் கொண்டு வரப்பட்டிருந்தது. அடுத்த 5-10 ஆண்டுகள் வரை நீடிக்கக்கூடிய வகையில் மிக முக்கியமான ஒப்பந்தங்கள் என்பதுதான் போடப்பட்டிருந்தது. இன்னும் சொல்ல போனால் ஐரோப்பிய யூனியனின் தலைவர் மற்றும் அதனுடைய மற்ற அமைப்புகளின் முக்கிய நிர்வாகிகளும் இந்தியாவிற்கு வந்திருந்தார்கள். குடியரசு தின விழாவில் கலந்து கொண்டதோடு அந்த முக்கிய ஒப்பந்தங்கள் என்பதும் கையொப்பமாய் இருந்தது. எனவே அமெரிக்காவின் அந்த அச்சுறுத்தல்களை மீறி உலக நாடுகள் ஸ்திரத்தன்மையுடன் செயல்பட தொடங்கியதை அடுத்து அமெரிக்கா தனது நிலைப்பாட்டை சற்று மாற்றி இருக்கிறார்கள் என்பதைதான் தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆகியோருடனான இந்த பேச்சு வெளிப்படுத்துவதாக இருக்கிறது.